லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏண்டி இங்கே நிக்க சொல்ற? பொண்ணும் மாப்பிள்ளையும் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேணாமா? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்கள நம்ம தொந்தரவு பண்ண வேணாம். நம்ம கிளம்பலாம் வாங்க. ஏன் பொய் சொல்ற மயில? அம்மாக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோவம் குறையல. என்ன ஆசீர்வாதம் பண்ணவும் அவங்களுக்கு மனசு இல்ல, அப்படித்தானே? அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயா எதையாவது போட்டு குழப்பிக்காத. சமாளிக்காதடி. அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் நேரா போய் அவங்க கால்ல விழுந்தா அவங்க என்ன துரத்தி விட்டுருவாங்களா என்ன? ஐயோ அக்கா வேணாக்கா, இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுக்குள்ள நம்ம நிறைய சங்கடத்தையும் அவமானத்தையும் பார்த்திருக்கோம். நல்ல நாள் அதுவுமா மேல மேல கஷ்டத்தை ஏத்திக்க வேணாம். காலம் கண்டிப்பா அம்மாவோட மனச சமாதானப்படுத்திடும்க்கா. அதுக்கப்புறமா நம்ம அவங்கள வந்து பாத்துக்கலாம்க்கா. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. பொண்ணு கேட்டு வந்தப்ப தட்டை தூக்கி எறிஞ்சு அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ இந்த வீட்டு மாப்பிள்ளையானதுக்கு அப்புறம் கூட உள்ள வர விடாம ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. உலகத்துல எந்த மாப்பிள்ளைக்கும் இப்படி ஒரு மரியாதை சத்தியமா கிடைச்சிருக்காது. ஐயோ கோச்சுக்காதீங்க. எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்லை. இவ எங்க வீட்டுல வந்துதானே இருக்க போறா. பட்ட அவமானத்துக்கு எப்படி பதிலடி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். என்னடி இவர் இப்படி பேசிட்டு போறாரு? பரவாயில்லக்கா, நானும் சாரும் தான் இருக்கோம்ல. அக்காவை நாங்க பாத்துக்கிறோம்க்கா. அவன் பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. நாங்க கிளம்புறோம். அக்கா இது நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கை கயல. மயிலும் சாரும் எப்பவும் உன் வாழ்க்கைக்கு காவலா இருக்க முடியாது. உன் புருஷனை மாத்துறதும் உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதும் உன் கையில தாண்டி இருக்கு. அத புரிஞ்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோ. சரிக்கா, நான் வரேன். சரி நாங்க போயிட்டு வரோம். வாக்கா. எத்தனை தடவை வழி கத்துறது? சரி, ஆரத்தி கரைச்சி வச்சிட்டியா? ஒன்னதானே கேக்குறேன். ஆரத்தி கரைச்சி வச்சியா இல்லையா? இல்ல. காசியும் காயலும் இப்போ வந்துருவாங்க. அவங்கள வாசல்ல காக்க வச்சுட்டு அப்புறமா நீ எல்லா வேலையும் செய்யலையா? போய் ரெடி பண்ணுப்பா. தவிர இதுக்கப்புறமா நீ இங்க முறைச்சி நின்று ஒன்றும் ஆக போறது இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நீயும் காசியும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உன் தம்பி கயலோட வாழ்ந்து தான் ஆகணும். அக்காவும் தம்பியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி அவ வாழ்க்கையோட விளையாடலான்னு பார்த்தீங்க, ரெண்டு பேத்துக்கும் ஒன்னா சமாதி கட்டி. கசூரி, யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆக வேண்டியதை பாரு. அப்பா, அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க. வாங்க மாமா. முதல் நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வாழ வந்திருக்கா. சிரிச்ச முகத்தோட ஆரத்தி எடு.
முன்னாடி வலது கால எடுத்து வச்சு போய் விளக்கேத்து. மயில உள்ள போ. விளக்கேதுக்கா இந்த ஓ, பத்த வச்சு விளக்கு பத்தலையா? நல்ல சகுனம். அம்மா திரி ஈரமா இருக்கு, அதான் எரிய மாட்டேங்குது. மயிலு விளக்கேற்றும் போது அது எரியலனாலோ இல்லை அணைஞ்சு போச்சுனாலோ புருஷன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது அது நனைஞ்சிருக்கு போல இருக்கு. வேற திரிய எடுத்து போட்டு ஏத்து. அக்கா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி காசி, மாமா, ஒரு போலீஸ்காரனா சொல்ல உன் அக்கா புருஷனா சொல்றேன். ஒரு நல்ல பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா அமைஞ்சிருக்கு. இவளை காதலிச்சது, ஏமாத்திட்டு ஓடினது எல்லாத்தையும் மறந்துடுறான். இப்பதான் உங்களுக்கு முறையா கல்யாணம் நடந்து புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. நானே உனக்கு ஒரு வேலையோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஆரம்பிச்சு கொடுத்துறேன். ஒழுங்கா உழைச்சி சம்பாதிரா. கயலோட சந்தோஷமா குடும்பம் நடத்துற வழியை பாரு. நீ பார்க்கறத பார்த்தா என் பேச்சை கேட்க மாட்டேன்னு தோணுது. ஒருவேளை நீ என் பேச்சை கேட்காம ஏதாவது கிரிமினலா யோசிச்சேன்னு வையே, நானும் ஒரு போலீஸ்காரனா நடந்துக்க வேண்டியது. மாமா சும்மா மிரட்டத்தனம் செய்வாரு. அவரும் மயிலும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினைச்சிடாத. நானும் மயிலும் எங்க இருந்தாலும் எங்க கவனம் மொத்தமும் இங்க தான் இருக்கு. சின்னதா நீ கயலை சீண்டினாலும் நான் உன் கதையை முடிச்சிருவேன். என்னங்க கஸ்தூரி, நான் இதை மிரட்டலுக்கு சொல்ல. ஊர் அறிய காசி கயல் கழுத்துல தாலி கட்டினப்பவே அவன் தான் அவளுக்கு புருஷன்னும் ஆச்சு, அவ வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னும் ஆச்சு. இனிமே அவ அசிங்கப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இவன் இருந்தாலும் இல்லைனாலும் கயலோட மான மரியாதைக்கு எந்த பாதிப்பும் வராது. எங்களுக்கு அது போதும்டா. காசி, காயலோட சந்தோஷமா வாழணுமா இல்ல சாவணுமான்னு நீயே முடிவு பண்ணு. காயலு, நீ எங்க நின்னுட்டு நீயும் போய் ரெஸ்ட் எடு. இல்ல சார், பரவாயில்ல. என்ன இன்னும் சாரு மோடுன்னுட்டு? நான் உனக்கு அப்பா மாதிரி, சும்மா அப்பானே கூப்பிடு. சரிங்கப்பா. நீ என்ன இன்னும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாடு பழமெல்லாம் கொடுக்கணும்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. கையில கையில காசியோட ரூமுக்கு கூப்பிட்டு போ. அப்பா, அக்காவை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. வாங்கக்கா.
நீங்க எங்களுக்கு சொந்தமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா. மயிலக்காவும் அப்பாவும் வெளியே போயிட்டாங்கன்னா நீங்க தனியா இருப்பீங்கன்னு பயப்படாதீங்கக்கா. உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மாவும் மாமாவும் ஏதாவது வில்லங்கம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஏதாவது நடந்தா நீங்க அப்பா வரைக்கும்லாம் கொண்டு போக வேண்டாம். கோபத்துல அவர் ஏதாவது செஞ்சிருவாரு. நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. நீ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிறது நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கு. நான் எப்பவும் உங்களுக்கு துணையா தான்க்கா இருப்பேன். நீங்க கவலைப்படாம இங்க ஃப்ரீயா இருக்கலாம். வாங்க. கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு விசாரிக்க மாட்டீங்களா ஜீவா? எனக்கு பிடிக்காத விஷயத்தை பத்தி நான் ஏன் விசாரிக்கணும்? யாருமே இத பிடிச்சு பண்ணல ஜீவா. சூழ்நிலையாலதான் இது எல்லாமே நடந்துச்சு. எத்தனை தடவை சொன்னாலும் ஏன் அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆமா, எல்லா விஷயத்திலயும் நான் தான் உன்னை புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு தடவை கூட நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஜீவா. உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நான் இந்த பேச்சை எடுத்தது தப்புதான். ஐம் சாரி ஜீவா. நீங்க இதோட விட்டுருங்க. நீ விடுனா விட்டுறணும், பேசுனா பேசணும். உன் இஷ்டத்துக்கு ஆடுற அடிமை நினைச்சியா என்ன? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ நடந்துக்கிறதுலாம் அப்படிதான் மயில் இருக்கு. எல்லாரும் பேசி வச்சு அசிங்கப்படுத்துறாங்க. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த கல்யாணம் வேண்டாம், நம்ம கிளம்பலான்னு சொல்றேன். என் வார்த்தையை நீ கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லைல்ல. இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு சொல்லி திமிரதானே நடந்துகிட்டு இருந்த. எல்லாரும் முன்னாடியும் எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? காசியும் அவங்க அக்காவும் என்னெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் பொண்டாட்டியே என்னை இப்படி கேவலப்படுத்துவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மயிலு. வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே தரன்னு கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பேன். கோயிலாச்சே, எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ஜீவா. எப்படியாவது அக்கா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைச்சனே தவிர உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிறதுல என்னோட நோக்கமே இல்ல. சொல்லு. இப்பதான் மயில நீ பாயிண்ட்டுக்கே வந்திருக்க. நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நீ யார வேணாலும் அசிங்கப்படுத்துவ. அது உன் புருஷனா இருந்தாலும் அப்படியே தூக்கி எரிஞ்சிருவேன் இல்ல? உன் ஈகோவுக்கு முன்னால என் மானம், என் மரியாதை அதெல்லாம் எதுவுமே பெருசே கிடையாதுல்ல? அப்படிதானே? ஜீவா கத்தாதீங்க. யாராவது வர போறாங்க. வரட்டும் மயிலு, வரட்டும். நமக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே. என்ன நான் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இப்ப நான் என்ன பேசினாலும் அது உங்களுக்கு தப்பா தான் தெரியும் ஜீவா. இந்த சூழ்நிலையில நான் அமைதியா போறதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. மயிலு, விஷயம் அது கிடையாது மயிலு. உண்மைக்கு எதிரா நீ என்ன போய் சொன்னாலும் அது எடுபடாது. அதனாலதான் நீ வாயை மூடிட்டு இருக்க. அப்படியே வச்சுக்கோங்க ஜீவா. உங்க கூட சண்டை போடுற நிலைமையில இப்ப நான் இல்ல. என் உடம்புல தெம்போ இல்ல. ஏய் நில்லு, பேசிட்டு இருக்கேன்ல. போலீஸுங்கிற அதிகாரத்தை வச்சு நீ அந்த ஆளும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல. போதும், உன் கடமை இதோட முடிஞ்சுது. மரியாதையா துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு என் கூட கிளம்புற வழிய பாரு. எங்க? என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு. நான் பட்ட அசிங்கம், அவமானம் எல்லாம் போதும். இனிமே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது மயிலு. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவன் இன்னைக்கே கிளம்பி வாடான்னு சொல்லிட்டான். இங்க பாரு, நீ இப்பவே கிளம்பு, போலாம். என்ன பேசுறீங்க ஜீவா? அக்கா இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்திருக்காங்க. அவங்க இந்த வீட்ல செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். அதான் உன் சாரு அந்த வெற்றி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ என் கூட கிளம்பு. கிளம்பு மயிலு. ஜீவா, என்ன இருந்தாலும் சாரும் வெற்றியும் ஆம்பளைங்க ஜீவா. நான் கூட இருக்கிறது தான் அக்காவுக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கும். ஐயோ மயிலு, அக்கா 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 அக்கான்னு சொல்லிட்டு அவளை பத்தியே பேசிட்டு இருக்காத. அவ செட்டில் ஆகிற வரைக்கும் இருக்கலான்னுவ, அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கலான்னுவ, அந்த குழந்தை வளர்ந்து ஸ்கூலுக்கு போற வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லுவேன். அது வரைக்கும் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ இப்பவே என் கூட கிளம்பி வர, அவ்வளவுதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏய் இங்க பாரு, நான் எதையும் கேக்குறதா இல்ல, புரியுதா?
உனக்கு வேணா உங்க அக்கா வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம், ஆனா எனக்கு என் சந்தோஷம், என் வாழ்க்கை தான் முக்கியம். யாருக்காகவும் என்னால அதை விட்டு கொடுக்கலாம் முடியாது. இங்க பாரு, நீ என் கூட வந்து ஆகணும், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் அதிகாரம் பண்ணாதீங்க ஜீவா. என் முடிவுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க. ஏய், நான் இது வரைக்கும் அப்படி இருந்து தானே எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால இழிச்ச வாயினா இருக்க முடியாது மயிலு. புருஷன் வார்த்தை தான் வேத வாக்குன்னு சொல்லி எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. ஆனா நீ நான் சொல்றத கேட்கவே கூடாதுங்கிற முடிவுல இருக்க. ஏய், உங்க அக்காவோட கல்யாணங்கிறது உங்க குடும்ப விஷயம். ஆனா இங்க தங்கலான்னு சொல்ற பாரு, அது நம்ம குடும்ப விஷயம். அதுல நான் சொல்றதுதான் ஃபைனல். நான் சொல்றதுதான் நீ கேட்டாகணும். என் கூட கிளம்பு. அப்படியெல்லாம் எந்த ரூல்ஸும் இல்ல ஜீவா. என் சம்மதம் இல்லாம தான் என் கழுத்துல நீங்க தாலிய கட்டுனீங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்திலயுமே கட்டாயப்படுத்தி சாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, வெறுப்பு இருக்கு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. எனக்கு ஈகோ இருக்கிறதா சொன்னீங்களே, ஆனா நீங்க தான் ஆம்பளைங்கிற ஈகோல தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கீங்க. ஜீவா, என் பொண்ணு என் வீட்டுல வச்சு நீ அடிக்கிறியா? சாரி ஜீவா, மயிலு என் பொண்ணு மாதிரி, அதனாலதான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். யோ, பெரிய இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு தெரியற, கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உனக்கு? ஜீவா, ஏய், நீ நிப்பாட்டு. யோ, இது உன் வீடுதான், ஆனா இது நாங்க தங்கி இருக்கிற ரூம். புருஷனும் பொண்டாட்டியும் பர்சனலா பேசிக்கிற ரூம். நாங்க பேசுறத ஒட்டு கேட்கறதோட இல்லாம அத்து மீறி உள்ள வந்து என்னன்னு கேக்குறியே, அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? தப்புதான்பா, ஆனா நான் ஒட்டு கேட்கல. நான் யதார்த்தமா இந்த பக்கம் போனப்போ மயில நீ அடிக்கிறத நான் பார்த்துட்டேன். அந்த டென்ஷன்ல தான் என்னை அறியாம நான் உள்ள வந்துட்டேன். யோ, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நாங்க சண்டை போட்டுப்போம், அடிச்சுப்போம். எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாரியா முதல்ல? வாடகை வாங்குறதுக்கு மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. எங்க வாழ்க்கையில வந்து மூக்க நுழைக்கிற ரைட்ஸ உனக்கு யாரையா கொடுத்தது? உனக்கு வேணா நான் 3வது மனுஷனா இருக்கலாம், ஆனா மயிலுக்கு நான் அப்பா மாதிரி. உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு வந்தா நீங்க சண்டை போடுங்க, கத்துங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா மேல கை வைக்கிறதெல்லாம் வேணாம். ஓ, கை வச்சா என்னையா பண்ணுவ? சுட்டு கொன்னுடுவியா? சுடியா பாக்கலாம். சுடியாங்கறல்ல. ஐயோ ஜீவா, கையெடு. இந்த ஆளுக்காக நீ என்னையே தள்ளி விடுறல. உனக்கு யாரு முக்கியங்கிறத ரொம்ப தெளிவா காமிச்சிட்ட மயில. ஜீவா, நான் உங்களை தள்ளி விடல. சண்டை வேணான்னு விலக்கிதான் விட்டேன். விலக்கி விட்டியா? இந்த ஆள் என் சட்டைய பிடிச்சு அடிக்க வந்தானே, அப்ப நீ வரவே இல்லையே. சொல்லு, இந்த ஆளைய விலக்கி விடல? ஜீவா, அப்பவுமே நான் சத்தம் போட்டுதான் சார தடுத்தேன். சத்தம் போட்டதுக்கும் உள்ள வந்து தடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உனக்கு ஒண்ணுனா அப்படியே இந்த ஆள் அப்படியே பாஞ்சிட்டு வரான். இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ துடிக்கிற. இதெல்லாம் ஏன் மயிலு? ஏன் அப்படி உங்க 2 பேருக்குள்ள என்ன உறவு? சொல்லு மயிலு. ஜீவா, அப்பா பொண்ணுங்கிற நினைப்புலதான் ஜீவா நாங்க இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றது. நீங்க எதுக்கு இத போய் பெருசா எடுத்துக்கிறீங்க? இல்ல மயிலு, இல்ல. எப்ப நீ இந்த ஆளோட கூட்டு சேர்ந்தியோ அப்பவே நீயும் நானும் விலக ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆளோட பேச்சை கேட்டு நாம இங்க வந்தோம் பாத்தியா, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய தப்பு. வேற எது இல்லாம நாம இங்க வந்து தங்கினதுனாலதான் நமக்குள்ள பிரச்சனை வர்றப்ப இந்த ஆளு என் சட்டையை பிடிச்சு அடிக்க வரான். நீ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இதுக்கு மேலேயும் நாம இங்க இருந்தோன்னு வைய, நம்ம வாழ்க்கைக்கே இந்த ஆளு யமனா மாறிடுவார் மயிலு. இங்க பாரு, இப்பவே இந்த நிமிஷமே நாம இங்க இருந்து போயிடலாம். நான் சொல்றத கேளு மயிலு, வா. ஜீவா, ஜீவா, அவசரப்படாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. யோ மயிலு, நீ எதுவும் பேசாத.
நான் சொல்றத மட்டும் கேளு. உன்னால என் கூட வர முடியுமா முடியாதா? சே எஸ் ஆர் நோ மயிலு. வர முடியுமா முடியாதா? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஜீவா. தேங்க்ஸ் மயிலு. நீதான் எல்லாமே சொல்லிட்டு நான் நம்பி வந்தேன்ல, அதுக்கு எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட மயிலு. உன்னால நான் பட்ட அவமானம் எல்லாமே போதும் மயிலு. நீ இந்த ஆள் வீட்லயே சந்தோஷமா இரு மயிலு. நான் வரேன். என்ன விட்டு ஜீவா 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 தம்பி நான் சொல்றது கேளுப்பா. ஜீவா டேய் விடு. பின்னாடி வராத. ஜீவா